கன்சீவாக இருக்கும்போது மாமியார், மாமனார், அம்மா, அப்பா இவங்கலாம் கூட இருந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கேன். கன்சீவாக இருக்கும்போது தான் பொண்ணுக்கு, தான் மருமகளுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதெல்லாம் வந்து இது சாப்பிட்றியம்மா, அதை சாப்பிட்றியம்மான்னு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. அந்த மாதிரி கொடுப்பனெல்லாம் நம்மளுக்கு இல்லையேன்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து இதுதான் நான் பண்ண பாவத்துக்கான பலன் அப்படின்னு தான் நான் உண்மையாகவே அதை வந்து கடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா மாமியார், மாமனார் 2 பேருமே இறைவனடி சேர்ந்ததுனால அவங்க கூட வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக கொடுப்பனை கிடையாது. உண்மையாகவே இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. என்ன தான் சண்டை போடுறோம், உன் அம்மா சண்டை போடாலும் உன் அப்பா சண்டை போடாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டிங்களா? அந்த மாதிரி வந்து இருந்துட்டு தான் போய் ஆகணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணன்றது ரொம்பவே வந்து ஷார்ட் டைம் தான். இந்த மானுட பிறவி வந்து பிறந்தது வந்து எதுக்காக அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காசு பணம்லாம் அப்பாற்பட்ட விஷயந்தான். இந்த லைஃப் வந்து மனசார அன்பு மட்டும்தான் வந்து இருக்கணும். கடவுள் அந்த அன்பு வந்து எனக்கு நிறையவே என் ஹஸ்பண்ட் மூலிமா கொடுத்துருக்காரு. நான் அதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். நன்றி.